அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. அன்பிற்கினே அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் மிகப்பெரிய கருணையினால் நாம் தொடங்கி வைத்துள்ள அதாவது சென்ற 2 வீடியோக்களில் நாம் தொடங்கி வைத்துள்ள காரியமான சுன்னத் ஃபர்து இது போன்ற விஷயத்தில் அடுத்தபடியாக வரக்கூடியதுதான் முபாஹ். அல் முபாஹ் என்பது ஒட்ட வாக்கில் நம் சொல்லணும் என்றால் அனுபவிக்கப்பட்டது, அதாவது மார்க்கத்தில் உபயோகம். எப்படி சொல்லலாம், அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அதுக்கு, ஆனால் ஹலாலோட அந்தஸ்துக்கு இது வராது. எப்படிப்பட்டதுன்னா, இந்த முபாஹ் என்பது செய்யறதுனால எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, பாவமும் கிடைக்காது. செய்யலைன்னா அதுக்கும் பாவம் கிடைக்காது, நன்மையும் கிடைக்காது. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால், ஒரு வியாபாரி இந்த ஒரு கடைக்கு போகிறான். எதுக்கு? ஒரு ஆப்பிள் மூட்டை எடுத்துகிட்டு போகிறான், ஆப்பிள் விற்கிறதுக்கு வேண்டி போகிறான். அப்படி போகும்போது அந்த ஆப்பிள் மட்டும்தான் விற்பானே தவிர அந்த மூட்டையை விற்க மாட்டான். அந்த மாதிரி தான் இந்த முபாஹ் என்பது. அது இருந்தும் இல்லைனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, செய்யலாம். இதற்கான உதாரணங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோவில் நான் கூறுகின்றேன். இதற்கான தன்மையை மட்டும் இப்போ கூட்டிவிட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இங்கே கேட்கக்கூடிய இந்த முபாஹ் என்பதை இப்பதான் நீங்கள் வாழ்க்கையில் கேட்கிறீர்கள் என்றால் தன் சகோதரர்களுக்கும் தன் நண்பர்களுக்கும் கூறுவீர்களாக என்று கேட்டுவிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.